இந்த செடிகள் தான் என்னோடய மல்லிகைப்பூ செடிகள். எவ்வளோ அழகா பூக்குது பாருங்கள். எப்பயுமே பூத்துட்ருக்கும். ஆனால் இங்கே நம்ம இப்போ பால்கனியில் வச்சுருக்கோம். நான் கூட நம்ம பேசியிருப்போம். ஆனால் அது என்னமோ ரொம்ப வெயில் இல்லாமலோ ஏதோ இந்த அளவுக்கு பூக்கலை. அதை விட வந்து இங்கே நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது இங்கே இருக்கவங்களும் இந்த செடி கொஞ்சம் பூவோடு வந்துருந்துச்சு இல்லையா, நம்ம இங்கே இறக்கும்போது கொஞ்ச நாள் பூத்துட்டே இருந்துச்சு. அதை பறித்து நான் பாருங்கள் வெறும் மலர்ந்து தான் நான் பறிப்பேன் பூ எப்பயுமே. எங்கள் மொட்டை மட்டும் இல்லை, என்றைக்கோ வர வேண்டிய அந்த குறு மொட்டுகளை கூட பறித்து செடியை வேஸ்ட் பண்ணாங்க. அதனால் எல்லா செடியும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு நெய்பர் ஆண்டி அவங்க வீட்டில் கொடுத்துட்டேன். ஆனால் நான் ஆசைக்காக இங்கே நம்ம பால்கனியில் ஒரு 3 செடி மட்டும் வச்சுருக்கேன். ஆனால் அது என்னமோ பால்கனியில் வெயில் பத்தாமல் இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, இந்த அளவுக்கு தளர்ந்து இல்லை. இப்போ நான் அதை திரும்பவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இவ்வளோ எனக்கு எப்பயுமே நான் பூ வந்து கடையில் வாங்குகிற மாதிரி இருக்காது. நம்ம செடியிலேயே தான் பூ இருக்கும். இன்னும் கூட ரொம்ப பூத்ததெல்லாம் கூட நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற இந்த 3 செடியை மட்டும் கொஞ்சம் மண்ணை மாற்றி மாடியிலையாவது எடுத்து போய் வச்சிடலாமா? இப்போ நம்மக்கிட்ட பால்கனியில் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, செடிகளை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோடய பழைய வீட்டில் நான் வச்சுருந்தது. இன்னும் அந்த பக்கம் கிரவுண்டு அதுக்குள்ளேயும் ரொம்ப மல்லி செடிங்க இருக்கும். ஓகே, இது ஒரு சின்ன வீடியோ வந்து மெமரியில் இருந்துச்சு. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த செடியையும் இந்த பூவையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.